பொதுவா அரசியல் இப்ப சமீபத்தில திமுகவோட முப்பெரும் விழால முதல்வர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இப்போதும் திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சிலர் வந்திருக்காங்க. இதற்கு முன்பாகவும் நெறைய மாற்றுன்னு வந்தாங்க. சிலர் மறைஞ்சுட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஒரு மக்கள் நீதி மையத்தெல்லாம் கணக்குல வச்சு, அதாவது மக்கள் நீதி மையத்தை விமர்சிக்கிற அந்த மாரி சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா, அதுக்குள்ள மக்கள் நீதி மையமும் இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியுது. நீங்க இல்ல எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல அவரு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மாற்றுன்னு வந்துட்டே இருந்தாலும் நாங்க நல்லா இருக்கோங்கிறது அந்த தன்னம்பிக்கையா கொடுத்த இதையும் காட்டுது. பட் நாம ஒரு மாற்றுக்கு தான் வந்தோம். நம்ம மாற்றுங்கிறது திமுகவுக்கு மாற்று இல்ல, அதிமுகவுக்கு மாற்று இல்ல. பொலிட்டிக்கல் அரசியலுக்கே மாற்று. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சிஸ்டத்துக்கு மாற்று. நீங்க வந்த எல்லா கட்சியிலுமே ஒரு கட்டத்தில் ஒரு சித்தாந்தத்தோட வந்திருக்கும். கம்யூனிஸ்டுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, காங்கிரஸ் ஒரு தேசியம், சுதந்திரம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம், திராவிடம் தமிழ்னு வந்துச்சு. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்காக வந்த கட்சி திமுகவோட முடிச்சு. அதுக்கப்புறம் இந்த எல்லா கட்சியிலுமே ஏதோ ஒரு சித்தாந்தத்துடைய நீட்சியாவோ அந்த சாயலோடு தான் வந்துச்சு. அப்படிங்களா 2018 புதுசாக ஒரு சித்தாந்தத்தோடு வந்த கட்சி மக்கள் நீதி மையம் தான். சென்ட்ரிசம்னு மையம்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த சித்தாந்தம் இன்றைக்கி உலக வழக்கு பரவிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் மையம் பரவுறதுக்கு முன்னாடியே மற்ற சித்தாந்தங்கள் தன்னை செயலிழந்துக்கிட்டு இருக்கு, டைலூட் ஆகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் நாடுகள் இல்லை, 100% கம்யூனிஸ்ட் நாடுகள், 100% கேபிட்டலிஸ்ட் நாடுகள் இல்லை. அதோடைய உச்சக்கட்டம் தான் மையம். அப்படி புதிய சித்தாந்தத்தோடு வரும்பொழுது அதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்து மக்களை அதுக்கு தயார் பண்ணி அது ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் அதுக்கு வரும்பொழுது எங்களுக்கு போதுமான அவகாசமும் எங்களுக்கு ஒரு சூழ்நிலை மேலே ஒரு புதுசாக சொல்லும்போது ஏற்றுக்க வைக்கிறதே பெரிய பாடாக இருந்தது. அதனால நாங்கள் அந்த அந்த இடத்துலேருந்து விலகி இருக்கமே ஒழிய இவர்களுக்கு மாற்றுன்னு வச்சுக்கிட்டு நம்ம பயப்படுவோம், வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை.